தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு மிக பிரம்மாண்டமாக திருச்சியில நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நடந்த சுவாரஸ்யங்கள், இந்த மாநாட்டில் குவிந்த தொண்டர்கள் எவ்வளோ, இன்னும் சொல்லணும்னா இந்த மாநாடு ஒட்டுமொத்த திராவிட கட்சியையும் அலற விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல ஆளும் கட்சியே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தி காட்டியிருக்காரு. அதை பத்தி தான் முழுமையாக இந்த காணொலியில பார்க்க போறோம். பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் எல்லாருமே வீதி எங்கும் துண்டறிக்கைகளை கொடுத்து, மரக்கன்றுகளை கொடுத்து, வெற்றலை பாக்கு வைத்து எல்லாரையும் அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் இல்ல நாங்க தான் அடுத்து பெரிய உச்சத்துல இருந்து கேரியரை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன கட்சி கூட இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை கூட்டி இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5,00,000த்திற்கும் அதிகமான நாம் தமிழருடைய தம்பி தங்கைகள் இந்த மாநாட்டில் இணைஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, யாருமே பணம் கொடுத்து வர வைக்கப்படலை, கோழி பிரியாணி கொடுத்து வர வைக்கப்படலை. இல்லை, சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 படங்கள் நடிச்சுட்டு திரையில இருந்த ரசிகர்களை அப்படியே நான் அழைச்சிட்டு வந்து தரையில நான் தான் முதல்வர்னு நம்ப வச்சு அவர்களை திரட்டி என்னைய பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான மாநாடகம் இது இல்லை. ஆனா இந்த மாநாடு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சருடைய மகனோ இல்லை முதலமைச்சருடைய பேரனோ இல்லை ஒரு 60-70 படத்தில் நடித்த ஒரு நடிகரோ கிடையாது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு புழுதி காட்டிலேருந்து வந்து இன்னைக்கு நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்திற்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குன்னு சொல்லி 2016 தேர்தல் களத்தில் நிற்க ஆரம்பித்து 2026 நான் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் பிரபாகரனின் மகன் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்து எந்த திராவிட தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இந்த தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி தனித்து கிளம்பாடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாநாடு தேவையா அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே இந்த மாநாடு தேவை என்பதை யாருக்காக சீமான் அவர்கள் உணர்த்தி இருக்காருன்னா, ஊடகத்தில் உட்காந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு இல்லை, 1 விழுக்காடு வாங்குமா, 2 விழுக்காடு வாங்குமா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானுடைய கூடாரம் காலி அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சியில் பயணித்த சில பேர் வேறு கட்சிக்கு போயிட்டு நிறைய அவதூறுகளை பரப்புவதாக இருக்கட்டும், இப்படி பல சம்பவத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் நீங்க பண்ணியுமே எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத சீமான் நிரூபிச்சு கட்டிட்டாரு. மனுஷன் சொல்லி அடிச்சிருக்காரு. திருச்சியை கதிகலங்கி நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் திருச்சி அதிர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, நானும் என் மனைவி அனீஸ் பத்திமாவும் வாகனத்துல போகும்போது திருச்சியினுடைய நகர பகுதிக்கு முன்பாகவே இருந்த கொடிகள், எந்த தமிழ்நாட்டினுடைய கொடியை நீங்கள் ஏற்றினால் கைது வழக்கு என்று சொன்னீர்களோ அந்த தமிழ்நாட்டு கொடியை திருச்சி மாநகரம் முழுவதும் பறக்க விட்டுருக்காங்க. புலிக்கொடி பறந்திருக்கு, ஏற்கலப்பை விவசாயி கொடி பறந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கொடி கம்பங்கள் ஊண்டப்பட்டிருக்கு அப்படின்னே தெரியல. நான் வாகனத்தை எடுத்துட்டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையும் சரி, இல்லை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையும் சரி, இன்னும் அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளும் சரி சுற்றி பார்க்கும்போது திருச்சி நகரம் முழுவதுமே தென்பட்டது புலிக்கொடியும் தமிழ்நாட்டு கொடியும் ஏற்கலப்பை விவசாய கொடியும் தான். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை திமுகவால் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை, சான்ஸே கிடையாது. அடிச்சு சத்தியம் என்று சொல்றேன், திமுகவால் இதே போல ஒரு கூட்டத்தை, அதிமுகவால் இதே போல ஒரு கூட்டத்தை 1 ரூபா காசு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, வேட்டி சேலை கொடுக்காம கூட்ட முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அப்படியே உங்களால காசு கொடுத்து பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டினா கூட இப்பேற்பட்ட கொடி அமைப்பு, அந்த புலிக்கொடி பறக்கும் போது ஒரு கம்பீரம், எப்படி சோழ தேசத்தில் இந்த சோழனுடைய புலிக்கொடி பறந்ததோ, ஈழத்தில் எப்படி தலைவர் பிரபாகரனின் கொடி பறந்ததோ, அப்படிப்பட்ட புலிக்கொடி இங்கே தமிழ்நாட்டில் மீண்டும் பறக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. சினிமாவில் காட்டலாம் சில காட்சிகள் கூஸ் பம்ப்ஸ்ன்னு, உண்மையாகவே சீமான் அவர்கள் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அந்த மாநாட்டு திடலுக்குள்ள போகும்போது 3-4 பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்துமிடம் ஏற்பாடு பண்ணி வாலண்டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையாகவே பாதுகாப்பு படையினர், இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய தம்பி தங்கிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு படை பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பூமிநாதன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக நேர்த்தியாக ரொம்ப நெறியோடு அறத்தோடு அவ்வளோ அழகாக அந்த பாதுகாப்பு பாசறையில் பணியில் ஈடுபட்டாங்க. அப்படி அந்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் பெண்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க, குழந்தைகள் வந்தாங்க, இஸ்லாமியர்கள் இதில் மிகப்பெரிய அளவில் வந்தாங்க. ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவது பெரியது. ஆனால் இத்தனைக்கும் சீமான் பிஜேபியினுடைய பி டீம், RSS பி டீம், பிராமண கடற்படை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இன்னமும்
இறையை ஏற்றுக்கொண்ட இறை அச்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் சீமானுடைய பின்னால் நிற்கிறாங்க. ஏன்னா அவன் நாளைக்கு பதில் சொல்லணும்ல மறுமையில. உன்னுடைய வாக்கை நீ யாருக்கு விற்ற? சாராயம் காய்ச்சினவனுக்கா, மலைகளை வெட்டியவனுக்கா, ஆற்று மணலை அள்ளியவனுக்கா, ஊழல் செய்தவனுக்கா, லஞ்சம் வாங்கியவனுக்கா? இல்லை, என்னுடைய வாக்கை உண்மையும் நேர்மையமாக இந்த இனத்தை நேசிக்க வேண்டும் என்று இருந்த சீமானுக்கு நான் செலுத்தினேன்னு அவன் சொல்லுவான்ல. சில பேர் கேட்கலாம், இனத்தை நேசிப்பது எப்படி ஒரு இன வெறியாகும் அப்படின்னு. இதே ரசூல்லா கிட்ட வந்து ஒரு சகாபாக்கள் கேட்டாங்களாம், ஒரு இனத்தை நேசிப்பது வந்து இனவெறியாகுமா அப்படிங்கும்போது, இல்லை, ஒரு இனத்தை நேசிப்பது எப்படி இனவெறியாகும் அப்படின்னு ரசூல்லாக்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த இன்னும் இவங்க கிளப்பி விடுவான், இனவெறி, ஃபாசிசம், சாவலிசம், செப்பரேட்டிசம், பிரிவினைவாதம்மா. ஆனால் இதெல்லாம் பரப்பி சில பேர் என்ன பண்ணுறான், சில தற்கூறிங்க மாநாடு 2 மணிக்கு அந்த வெயில் காலத்தில் இருக்கிற அந்த புகைப்படத்தை எடுத்துக்கிறான், எம்டி சேரை எடுத்துட்டு மாநாடு முடிஞ்சு 10 மணிக்கு போனோன்னு எடுத்துக்கிறான். பாருங்க, கூட்டமே இல்லை, சீமான் கூடாரம் காலிங்கிறான். ஒரு நாய் சொல்லுது, உங்கள் பார்க்கிங் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்க்கிங் பகுதி தான் உங்கள் மாநாட்டுடைய பகுதிங்குது. இப்போ நான் அந்த அறிவாளிக்கு ஒன்று சொல்கிறேன், மாநாட்டு பகுதியை விட பார்க்கிங் திடல் தான் பெருசாக இருக்கும். அப்படி அந்த பார்க்கிங் திடல் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் யாருக்கு மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா, இந்த பைத்தியங்கள்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியல. இந்த பைத்தியங்கள் ஏன்னா என்ன நினைக்குதுன்னா, இந்த மாநாட்டில் யாருக்கும் எந்த காவலருக்கும் கையில் கடிவில் இல்லை, எந்த காவலர் மேலேயும் வந்து வாகனத்தை விட்டு ஏற்றலை, எந்த காவலரையும் வந்து இறங்கடா இறங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கல, எவனும் மரத்தில் ஏறல, மின்கம்பத்தில் ஏறல, கிரிஸ் தடவலை, எவனும் இங்கே மயங்கி விழல, எவனும் சாகலை, எவனும் சேரை உடைக்கல, எவனும் பொண்ணை இடுப்பு பிடிச்சி கில்லலை, எவனும் கோட்டரை குடிச்சிட்டு வரல, எவனும் வந்து விசில் அடிச்சிட்டு இல்லை. ஆனாலும் இந்த கூட்டம் இனமான உணர்வோடு கூடி நிற்கிதுன்னா இத்தனை பேருக்கு வைத்தறிச்சல் வரதானே செய்யும். என்னென்ன அவதூறுகள் சீமான் மீது. சீமான் ஒரு இனவாதி, சீமான் ஒரு மலையாளி, சீமான் ஒரு நாடார், சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறார், சீமான் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறார், சீமான் தாய் மதம் திரும்ப சொல்கிறார், சீமான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறார், சீமான் அதை செய்கிறார், சீமான் இதை செய்கிறார், சீமான் அங்கு பணம் வாங்கிவிட்டார், சீமான் இங்கு பணம் வாங்கிவிட்டார், சீமான் பாஜகவினுடைய பிடிமாக இருக்கிறார், சீமான் இஸ்லாமியர்கள் மதவாதம் சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள் சீமான் மீது வைக்கப்பட்டது. அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஒன்று உடைக்கிறான். உடைச்சி என் இனத்திற்காக, என் இனத்தினுடைய விடுதலைக்காக இத்தனை லட்சம் பேர் திருச்சியில கூடியிருக்காண்டான்னு சொல்லி கூட்டி காட்டினார்ல, ₹1 காசு கொடுக்காம. அந்த மானத்தமிழன் இருக்கும் வரையும் இந்த திராவிட கட்சிகளும் இன்னைக்கு வந்து ரசிக குஞ்சுகளும் பயத்துல தான் இருக்கணும். அந்த மாநாட்டில் பேரறிவிப்பு செய்கிறார், அனைத்து சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர்களும் பேரறிவிப்பு செய்கிறார், கரகோஷங்கள் எழுகிறது, விண்ணை பிளக்கிறது. சீமானன் சொல்கிறார், நான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட போறேன்னு சொன்னோன்னே எப்பேற்பட்ட கைத்தட்டல்கள், சத்தங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த முறை காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறாரு, உறுதியா வெற்றி பெறாரு. அண்ணனோடு சேர்ந்து இன்னும் நிறைய தம்பி தங்கைகள் வெற்றி பெறாங்க. நாம் தமிழரின் பக்கம் வரலாறு திரும்புகிறது, அரசியல் திரும்புகிறது. இந்த திருச்சி மாநாட்டுக்கு பின்பாக ஒட்டுமொத்த பொதுமக்கள் ஜனங்களும் இந்த ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுற வாடகை வாய்களுக்கும் அண்ணன் வந்து பதில் சொல்லிட்டார். பொதுமக்கள் நினைச்சிட்டான், சீமானுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, சீமான் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறார், அவர் நாங்கள் படிக்கணும், அவர் நாங்கள் பார்க்கணும், அவருக்காக வாக்கு செலுத்தணும், அவர் கல்வியையும் மருத்துவத்தையும் குடிநீரையும் இலவசமாக தராரு, அனைவருக்கும் அரசு வேலை தராருன்னு சில நாய்கள் தெரியுமா, சினிமா விமர்சனம் செய்யக்கூடிய சில நாய்கள்லாம் விமர்சனம் பண்ணுது. இது என்ன சினிமா விமர்சனமா? அரசியல் அது என்ன சொல்லுது தெரியுமா? சீமான் ஆடு மாடு மேய்க்கணுங்கிறாரு, ஆனால் அறிமுகப்படுத்தின வேட்பாளர் எல்லாமே பிஎஸ்சி படித்தவங்க, எல்எல்பி படித்தவங்க, மருத்துவம் படித்தவங்க, கணிதம் படித்தவங்க அப்படின்னு. நாங்கள் படித்தவர்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்வதில்லை, படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்பதை உருவாக்குவதே அடுத்த வேலையானு பேசுறாரு. இதான உண்மை. எம்காம் படிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இருக்கிறவங்க நாங்கள் வந்து ஆடு மாட்டுக்கு பால்காரன் சொல்றோம். அப்படி இல்லை, படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுன்னு அவமானமா நான் கேட்கிறேன். ஆடு மாடு மேய்ப்பது அவமானமா? இயேசு பிரான் என்ன பண்ணார்? ஆடு மேய்த்தவர் தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணார்? ஆடு மேய்த்தவர் தான். அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பே இருக்கு, கால்நடைகளை பத்தி தெரிந்து கொள்வதற்கு. அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பு இருக்கு. அப்ப அவங்க படிக்கிறவனா முட்டாளா இல்லை வேலை இல்லாதவனா? என்ன பைத்தியகாரமா சினிமா ரிவ்யூ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க பைத்தியகாரன். இந்த பைத்தியகாரன் சொல்றான், சீமானு படித்தவர்கள் எல்லாம் ஃபுல்லா மேடையில் அறிவிச்சுட்டு சீமானு வந்து ஆடு மாடு கறக்க சொல்றாரு, ஆடு மாடுக்கு பால் கறக்க சொல்றாருங்க. பைத்தியமே, நீ காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ண? டீ சூடா, காஃபி, பால்கோவா, பட்ரு, வெண்ணெய், நெய், நல்ல முருவலா தோசையில, இதெல்லாம் எங்கேருந்து வருது? பால்ல தானே வருது. ஆவின்னு ஒரு அரசு நிறுவனம் இருக்கு, இந்த அரசு நிறுவனத்தில் படிக்காதவன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கானா? இல்லை அங்கே இருக்கிறவன் எல்லாம் படித்தவன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்? படிக்காதவரும் வேலை பார்க்குறாங்க, படித்தவங்களும் வேலை பார்க்குறான். அப்போ என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சு? அப்போ இந்த மாதிரி முட்டாள்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில். போற போக்கில் அவதூறு அள்ளி வீசுறது. இதுல ஒருத்தன் சொல்றான், சீமான் வந்து பணம் கொடுத்து கூட்டம் கூட்டுறாரு. யார் பணம் கொடுத்து கூட்டுவது? சீமான் என்ன திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, இல்லை தேமுதிகவா, இல்லை மதிமுகவா, இல்லை எந்த கட்சி? பணம் கொடுத்து கூட்டுவதற்கு இன உணர்வோடு இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்று திரட்டுறான். எந்த தலைவனுடைய முகத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் தீவிரவாதி என்று சொல்லி தடை விதித்தீர்களோ அந்த முகத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய
முகவரியாக மாற்றி காட்டியவன் சீமான். எந்த இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள் சினிமாக்காரனை நடிகனாக, அந்த நடிகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு சென்ற இந்த இளைய சமுதாய பிள்ளைகளை, உன் தலைவன் நடிகன் அல்லடா, உன் தலைவன் பிரபாகரன் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபாகரன் அவர்களுடைய முகத்தை இன்னைக்கு முகவரியாக மாற்றியிருக்காருன்னா அதுதான் அண்ணன் சீமான். எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு அவன் பெரிய பெருமிதத்தோடு கொள்றான். நேற்று அந்த மாநாட்டில் தேசமே எங்கள் பிரபாகரன் அப்படின்ற பாடல் ஒளிபரப்பானது. அப்போது எழுந்த கரகோஷத்தை பார்க்க வேண்டும். பாகுபலியில் ஒரு சீன் வரும்ல, பிரபாஸ் பாகுபலி அந்த பதவி ஏற்பார். அப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்குல்ல, அதே போல ஒரு சீனு. கைத்தட்டி விசிலடித்து அதை ஆரவாரம் செய்து கொண்டாடியவன் அத்தனை பேரும் இளைய சமுதாய பிள்ளைகள். மறக்க முடியுமா? ஒரு காணொலி ஒன்று பார்க்குறேன் இணையதளத்தில். அந்த காணொலியில் ஒரு பேருந்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வராங்க. அப்போ துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பார் தலைவர், இந்த பாட்டை போட்டு அத்தனை பேரும் பாடிட்டு வரான். அங்கே எவனோ விஜய் பாட்டோ, அஜித் பாட்டோ, ரஜினி பாட்டோ, கமல் பாட்டோ, சிம்ரன் பாட்டோ, சில்க் ஸ்மிதா பாட்டோ, சன்னி லியோன் பாட்டோ போடலை. தலைவனுடைய பாட்டை போட்டுட்டு எல்லாம் அந்த உணர்வை அப்படியே வெறி ஏற்றுறான். அப்படியே உடம்புக்கு ஏற்றிட்டு வரான், அந்த உணர்வை ஏற்றிட்டு வரான். அப்படியே அப்படிப்பட்ட உணர்வு மிக்கவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணணும் என்றாலே சிலருக்கு தகுதி இருக்கணும். இந்த தகுதியே இல்லாத சில தற்கூறிகள்லாம் நாம் தமிழர் கட்சியை தயவு செய்து விமர்சனம் பண்ணிடாதீங்க. விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இருக்கணும். அது எதுவுமே தெரியாத நீ எதுக்கு விமர்சனம் பண்ற சொல்லு. அப்போ இந்த மாநாடு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த மாநாடு திராவிட கட்சிகளை அலற வைத்திருக்கிறது. திராவிட கட்சிகளுடைய வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. நடிகனுக்கு கூடிய கூட்டம் எப்படி சீமானுக்கு கூடும் என்றார்கள். இது நடிகனுக்காக கூடிய கொள்கை இல்லாத கூட்டம் அல்ல, இது கொள்கையான கூட்டம். இது இன உணர்வோடு கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை சீமான் கூட்டியிருக்காரு. இந்த மாநாடு முடிஞ்சு நாங்கள் 10-30 மணி ஆயிடுச்சு. அந்த மாநாட்டு மேடையிலேருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள நிறைய உறவுகள் புகைப்படம் எடுக்கிறாங்க. எங்களுக்கும் நிறைய உறவுகளை சந்திக்கணும், பேசணும் என்ற ஆர்வல். அந்த ஆர்வத்தோடு நாங்களும் நிறைய உறவுகளை பார்க்குறோம். ஆனாலும் நேரம் இல்லை. திரும்ப நாங்கள் வெளியில் வரணும், டிராஃபிக்கை தாண்டி வரணும், இரவு உணவு சாப்பிடணும், திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வரணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது, வேக வேகமாக வரும். 10:45 மாநாட்டு தடலேருந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சேன்னா 1:30 மணி ஆனது திருச்சி சென்றடைய. அவ்வளோ கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசல். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடுன்னு சாலை முழுக்க மக்கள் அப்படி நிரம்பி வழிகிறாங்க. 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அண்ணன் தம்பிகள் அங்கே நிற்கிறாங்க. சீமான் அண்ணன் மேடையை முடித்து விட்டு வேட்பாளரை அறிமுகம் பண்ணி விட்டுட்டு வாகனத்தில் வரும்போது நாங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ கூட்ட நெரிசல். அவ்வளோ பேரும் அண்ணனை பார்க்கணுன்னு வராங்க. அண்ணன் வாகனம் போக முடியல. கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு மேலே அந்த இடத்துல அந்த வாகனம் போவது காட்சி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அண்ணன் கூட்டிட்டாரு. இன்னைக்கு அந்த உணர்வோடு நின்றுட்டாரு. அண்ணன் வென்றுட்டாரு. 2026 வெல்வார், சட்டமன்றம் செல்வார். தமிழ் தேசியம் வென்றே தீரும். எந்த தமிழ் தேசியத்துக்கு வாக்கு இல்லை என்று நீங்கள் சொன்னீர்களோ அதே தமிழ் தேசியத்தை இன்னைக்கு லட்சக்கணக்கான வாக்குகளை உருவாக்கிட்டாரு. இவ்வளவுதான். இனி நீங்க சும்மா மற்றவையெல்லாம் போட முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் போட்டுதான் ஆக வேண்டும். எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும் என்று போட்டுதான் ஆகணும். இனிமே எந்த டேஷாவது மீடியாவில் உட்காந்து பேச மாட்டான். சீமானுக்கு கூட்டம் இல்லை, கூடாரம் காலி, கூட்டம் உடஞ்சிச்சுலாம் பேசவே முடியாது. அப்படி பேசினாலும் இந்த காணொலியை கொண்டு தான் அடிக்கணும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.